இப்போ தான் எங்களோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ எங்கே இந்த நைட்டில் கிளம்பியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் உள்ள விநாயகரை பார்க்குறதுக்கு கிளம்பியாச்சு. இதுதான் இங்கே பெரிய விநாயகருமே கூட. நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் கூட இங்கே வருவாங்க பார்க்குறதுக்கு விநாயகரை. இப்போ வண்டியெல்லாம் பார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போ கிளம்பியாச்சு. அந்த பொம்மை எல்லாம் வேஷம் போட்டிருந்தாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. கேட் மாதிரியெல்லாம் கட்டி விட்டுருந்தாங்க, நம்ம இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறனால. லைட்டாக மழையுமே வந்துட்டு இருந்துச்சு. அதுலேயும் சாமியை பார்க்குறதுக்காண்டி எல்லாருமே கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் 2 பக்கட்டும் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. சாமியை பார்க்க பக்கத்தில் வந்தாச்சு. காலையில் சீக்கிரம் வந்திருந்தால் இன்னும் சூப்பராக பக்கத்தில் போய் தரிசனம் பண்ணியிருக்கலாம். நம்ம நைட்டில் வந்ததுனால ஏன்னா 12 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா சீக்கிரம் போங்க அப்படின்னு அனுப்பியாச்சு. நம்ம போனது விநாயகரையுமே நல்லா தரிசனம் பண்ணி சாமியுமே கும்பிட்டு நம்ம கிளம்புனோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடியோ கால்லெல்லாம் காமிச்சிருந்தாங்க. ஏன்னா பாதி பேர்னால் வர முடியாது, அதனால் வீடியோ கால்லெல்லாம் காமிச்சிருந்தாங்க. இதுதான் இந்த தடவை ஹைதராபாத் விநாயகர் 69 அடி இந்த வருஷம். சாமியையுமே பார்த்துட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியில் கடை அந்த மாதிரியெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. அதையுமே பார்த்துட்டு கிளம்பியாச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா எல்லோரும் நடந்து போயிட்டுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பழனி சைடு போகும்போது பார்த்துருந்தா கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கயிற்று மேலே ஆடுறாங்க. அவங்களாம் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி ஆடுவாங்கன்னு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப சூப்பராக ஆடுனுச்சு அந்த பாப்பா. அதையுமே பார்த்துட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. இது இன்னொரு நாள் எடுத்த வீடியோ. இது பார்த்திங்கன்னா விநாயகர் கரைக்கிறதுக்கு நான் ஃபுல் வீடியோ எதுவும் எடுக்கலை. ஏன்னா ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்குமே சாயந்தரம் ஆயிடுச்சு. அதனால கரைக்கிற இடத்துல தான் வீடியோக்கு ஒரு குட்டியூண்டு கிளிப்ஸு தான் எடுத்திருந்தோம். அத்தாச்சி எடுத்திருந்தா அவங்க விலாகில் போடுவாங்க, முடிஞ்சால் பாருங்கள். ஏன்னா இந்த தடவை 5ஆம் நாள் தான் கரைச்சோம். அத்தாச்சி வீட்டில் உள்ளதும் சரி, நாங்களுமே சரி 5ஆம் நாள் தான் இந்த தடவை கரைச்சிருந்தோம். அப்படியே பார்த்திங்கன்னா இது நைட்டு அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு போயிருந்தோம் விநாயகரை. இதுக்கப்புறமா அந்த கதை வரும், நரசிம்ம அவதார கதை வரும். இது இங்கே உள்ள விநாயகர் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இங்கே லட்டுவெல்லாம் கையில் வச்சுருந்தாங்க. அதையுமே பார்த்துட்டு கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் விஷ்ணுவோட 4வது அவதாரம் வரும், அதையும் பார்த்துட்டு வாங்க. இங்கே எல்லோரும் எதனால் நின்றுட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர்லாம் பார்த்துட்டு வந்து இது நரசிம்ம அவதாரம், விஷ்ணுவோட 4வது அவதாரம். அதை பார்க்குறதுக்காக தான் எல்லாமே நின்றுட்டு. தெலுங்கில் வீடியோ போட்டிருந்தாங்க, அதனால் நான் வாய்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டேன். அதோட கை ஆட்டுறது அந்த மாதிரி லைட் எறிகிறது இது மாதிரி தான் நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். பார்த்தா அவங்களுக்கு தெரியும். பாதியுமே ஓட்டி விட்டாச்சு, ஏன்னா ரொம்ப நேரம் இருந்துச்சு, அதனால தான். கனிய கசிப்பு அரக்கர் வந்து எல்லா சக்தியுமே வாங்கிக்கிட்டு என்னையை தான் எல்லாருமே வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க பையன் பிரகலாதன் பார்த்திங்கன்னா விஷ்ணுவை தான் ரொம்ப வழிபடுவாங்க. அவங்க பையனை லாஸ்ட்டாக கொல்றதுக்கு போவாங்க. அப்போ அங்கே பக்கத்தில் தூண் இருக்கும். இந்த தூணை உடச்சா விஷ்ணு வர்றாரான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அந்த தூணை உடச்சோன்னே பார்த்திங்கன்னா விஷ்ணு நரசிம்ம அவதாரத்தில் வருவாங்க. பாதி மனித உடலும் சிங்க முகத்தோடையும் வருவாங்க. இதுதான் நரசிம்ம அவதாரம். இது தெலுங்கில் ரொம்ப நேரம் ஓடிட்டு இருந்துச்சு. வேணும்னா கண்டிப்பாக நான் தெலுங்குலேயுமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.